இந்த அத்தி பூத்தா போல் எல்லார் வாழ்க்கையிலும் ஒன்று நடக்கும்ல, அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் விளையாட போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு. நாங்கள்லாம் வந்து கடல் கடந்து மலை கடந்து எல்லாம் வந்துட்டோம். காடு, கொகை, சாக்லேட் மரம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட யார் இருக்கான்னு பாருங்க. தி கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி ஸ்ரீ ராமஜெயம் வாருங்கள். இப்போ போன வாரத்துலேருந்து இந்த பிளான் இருந்துச்சு, டர்ஃபு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தலைவனை வந்து ஃபோன் பண்ணி நேற்று தான் கூப்பிட்டேன். சார் எங்கே இருக்கீங்க, டர்ஃபு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பெங்களூரில் இருக்கேங்க அப்படின்னா, உடனே டர்ஃபுன்னு நான் வந்துடுறேங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க அப்படின்னு கிளம்பி வந்துட்டான். இப்போ ஒருத்தருங்களா அச்சு புச்சு எல்லாம் அங்கேயும் வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ அவங்களாம் எல்லாமே நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட போகிறோம். நான் ஃபோன் பண்ணிடுவோமா பண்ணுங்களான்னு சொல்லியே. ஏய் மஞ்சு, நீ மஞ்சு ஃபோன் பண்ண. கொஞ்சம் போச்சு. யார நம்பர்னே தெரியல தாசனா. போன் இல்ல, எப்படியே நடந்துட்டே போக வேண்டியதான் ஆடிக்கிட்டு வெயில்ல. 2 கிலோமீட்டர்ஸ்னு. முக்கியமான ஒருத்தர் ஃபோன் எடுக்கிறாரான்னு பார்க்க, ஃபோன் எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். இவ்வளோ வெயிலில் விளையாண்டவனுமா? விளையாடுறோம், விளையாடியே ஆகிறோம். சரி, டப்பு டப்புன்னு டஃப்ல இல்லை வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன்? கேன்சல் ஆயிடுச்சு, டப்பு யாருமே வரல அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன்? பச்சை பச்சையா கேட்பேன், எல்லாத்தையும் பச்சை பச்சையா கேட்பேன். பச்சை பச்சையா கேட்பேன், ஓப்பனா கேட்டுருவேன். மலையாளம் பேசிவிட்டேன். முடிவோடு தான் இருந்திருக்கேன். விளையாட மட்டும் போனீங்கன்னா அவ்வளோதான்ல. முக்கியமான செலிபிரிட்டி கூப்பிட்றோம். இவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் இவர் டர்ஃபுக்கு. ஆனால் ஐடியா கொடுத்ததே ஒரு தான். காசு மட்டும் நம்ம இந்த கதையில இல்லை, காசு அவர் தான் கொடுக்க போறாரு. என்ன ஒருத்தர் பிஸியா இருந்தா பரவாயில்ல, எல்லாருமே பிஸியா இருக்காங்க. பிஸியா இல்லாத இடத்துல எங்க இருக்கானுங்க? அப்படியே ரவிக்கு கூப்பிட சொல்லி எனக்கே மெசேஜ் வருது. இந்த வழியே போகணுமா அந்த வழியே போகணும், மேப்ல பாட்டேன்னு ஒரு எடுத்துட்டு அடிச்சுன்னா வச்சுக்க. வழியா போனா நமக்கு வழி தெரியும். வழி தெரியும் தானே கூப்பிட்டு இருந்த. 8 வருஷம் ஆச்சுடா வந்து. வா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? டீத்தின் டஃப் வராப்பா. ஓஹோ, அச்சி கேட்போம் எங்க இருக்கு என்ன கதை ஆச்சு. இதானே இது இல்லடா, இதுவும் ஒண்ணு. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. ப்ரோ எங்க ப்ரோ? பாட்டுலாம் பயங்கரமா இருக்குது. வந்து சேர்ந்துருவீங்களா? இது ஆடிட்டே வரீங்களா? யார் யார் வரீங்க? 2 பேருமா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீமா? நான்லாம் வந்துட்டு நடுரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன் வெயில்ல. ஆமா ப்ரோ, யார் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறானுங்க ப்ரோ. திண்டல்ல இருந்து தூரம் ப்ரோ கொஞ்சம். ஆமா ப்ரோ, கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, ஆட்டோ தான் வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அவனுங்களாம் வரமாட்டாங்க. எங்க போய் எங்களுக்கே வரல, உங்களுக்கு எப்படி வந்துருவானுங்க? கரெக்டா எங்க இருக்கீங்க? சரியா போச்சு போங்க. சரி ப்ரோ, வாங்க ப்ரோ. A few moments later. நாய்கெல்லாம் வாடா பாத்துக்கலாம். அண்ணா யாராவது இருக்கீங்களா? அண்ணா விளையாட வந்திருக்கோம். அண்ணா விளையாட வந்திருக்கோம். என்ன இன்னைக்கு ஒரே நிமிஷமா இருக்கு? எவ்வளோ பெரிய டஃப் பாரு. பரவாயில்ல, செம்ம சீன் இருக்குது இன்னைக்கு. அண்ணா அண்ணான்னு கேட்டுட்டு இருந்தீங்களா, அந்த அண்ணா வந்துட்டாரு ரொம்ப நாள் கழிச்சு. நண்பா அண்ணே குந்தத்துல காலை வச்சு தொடைய தட்டி ரைடு போனா ஆப்போசிட் பார்ட்டி அத்தனை ஆப்பிட்டு. அண்ணா உங்களை மாதிரி பணக்காரனா எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். இன்னைக்கு பொழகுறான். பேட்டு பாலாம் வாங்கலையே, சும்மா விளையாடுங்கலாம் போங்க. பேட்டு பாலாம் வேணாம். அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், ஓடி பிடிச்சி விளையாட ஆரம்பிங்க. ஆடிக்கினே இருப்பேன் நண்பா, ஆடிக்கினே இருப்பேன். நண்பா ரொம்ப நாள் கழிச்சு டஃப் வந்திருக்கீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நண்பா மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாத்துக்கும் ரொம்ப வணக்கம்.
இதை ஸ்பான்சர் பண்ணி நடத்துற நெக்ஸ்டிகாக்கும் எக்கோ டிஜிட்டல் இல்லையே, யார் சொன்னா? அப்படிலாம் இல்லையே. தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்னன்னே தெரியாது. அதே மாதிரி எக்கோ டிஜிட்டல் ஒர்க்னு என்னன்னே தெரியாது. சாட்சிருந்தா தான் விளையாட முடியும். நீங்களாம் பெரிய ஆளுங்க, நீங்க போடுவீங்க. நீங்களாம் பெரிய ஆளுங்க போடுவீங்க. நான்லாம் சின்ன பையன். அண்ணெல்லாம் போட்டே ஆகணும். 32 வயசு அவருக்கு. போட்டே ஆகணும். சரியா? போட்டி எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கு? போட்டி இப்ப காலையில 6 மணிக்கு. இப்ப சாயங்காலம் 6 மணிடா. சொல்லு புட்டி. முக்கியமான பர்சன் வந்திருக்காரு மேட்சுக்கு. எக்கோ டிஜிட்டல் ஒர்க்ஸா நெக்ஸ்ட் யூகான்னு பார்த்தா இங்க வந்து நெக்ஸ்ட் யூகாவா தான் இருக்கு. நெக்ஸ்ட் யூகா வெர்சஸ் எக்கோ டிஜிட்டல். நெக்ஸ்ட் யூகா தான். ரெண்டு பேர் தான் போட்டியே. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. எடு யார் அடி? நான் ஆரிஃபெட் என்ன பேசிச்சு கூட்டுட்டீங்களா? உனக்காக வந்து 2 பேர்த்த விட்டுட்டு எனக்காக வந்து ஒருத்தர் என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். எனக்கு வந்து ரோஸ் ஜெகன் தம்பி ப்ளூ கலர் பண்ணி அவன் பேர் என்ன? நிதிஷ். வாங்க நிதிஷ். வா நிதிஷ். யாரா நீ? உங்களுங்களே கண்டென்ட் குடிக்கிறானுங்களே நிதிஷ். Sold with the Punjab Kings there. அவன் நேம் என்னடா? பிரிய மோகன்ராஜ். அந்த பேட்டிங் பிடிக்கிறான் அந்த பையன். தம்பி உன் பேர் என்னடா? இப்பதான் அவன் எடுத்த டீம்னா மேட்ச் இல்ல நான் எடுங்க பேரு தெரிஞ்சுக்கணும். யார் எடுத்தாலும் சங்கட்டமா இருக்குடா. 3 பேரு எங்க இருக்காடா. யாரோ தெரியுங்க. அவன் பேரு யாரோ தெரியுங்க. சூர்யா. இவனா? இந்த தம்பி எனக்கு. உன் பேர் என்னப்பா? சிபி. வந்திருப்பாங்க. சிபி சக்கரவர்த்தி. சரி போச்சா? 6 கட்டுறோம். அண்ணனை பழகுறோம். அவ்வளவுதான். மஞ்சு அந்த டீம் போயிருவா. நாம கேர்ள்ஸ் பிரிச்சு போட்டுருங்க. அவ்வளவுதான். பிடில எனக்கு வேணா உங்க டீம் வச்சுக்கோங்க. சரி எங்க டீம் எல்லாம் போட்டு அடிச்சு நிறுத்துற. மஞ்சு எங்க டீம். அவன் குறுக்க போயிடாதீங்க சார். மஞ்சு எங்க டீம். அதான் மஞ்சு வாங்கதான் டீம். அப்படியே அப்ப மஞ்சு போட்டு அப்படியே பறக்க எல்லாமே. சரி காசு எவ்வளவு வச்சிருக்கீங்களா இல்லையா? சில்ற என்ன கொடுங்க. இன்னைக்காவது ஒரு நாள் வசமா மாட்டுவடா நீ. அன்னைக்கு வச்சு காசு கேக்குறது முக்கியம் இல்ல, வின் பண்ணோம். நான் கேட்டாலும் நான் போடு. தோத்து போயிடும். பவுலிங்கா? அவ்வளவுதான். அதான் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும். இன்னொரு வாட்டி ஒன்ஸ் மோர் இந்த வேலை காய் டீம் எடுத்துவா. என்ன டீம்? நீ அச்சிரோ. நீ என்ன நீ காசு வேண்டி வச்சிருக்கீங்க நீ? அந்த 5 ரூபாய் உனக்கா? நீ அந்த 5 ரூபாய்க்காக இவ்வளவு வெச்சு பேசியா? ஒரு ஸ்டாப்ஸ்ல டீம் பண்ணாததான் 3 சொல்லிட்டு. இப்ப 2 6 தானே சொன்னீங்க போன மேட்ச்ல? நான் கணக்கு வச்சு தானே. போன ஓவர் அது 2 இவன் 3ங்கற அப்ப வந்துட்டு. சரி இல்ல எனக்கு தெரியல. அதான்